ஹாய் ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரிங்க. நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். நடக்குமா? சரி, இந்த ஸ்டோரியை கேட்போம். ஒரு நாள் அம்மா உணவு சமைச்சு 2 கிண்ணங்களில் சாப்பாடு மேசை மேலே வைக்கிறாங்க. ஒரு கிண்ணத்தில் உணவுக்கு மேலே ஒரு முட்டை, அடுத்த கிண்ணத்தில் உணவுக்கு மேலே முட்டையே இல்லை. அம்மா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு 2ல் எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. முட்டை இருந்த அந்த உணவு கிண்ணத்தை அந்த பையன் எடுத்துக்கிறான். அவருடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே அவர் பாராட்டிக்கிறார். ஆஹா, முட்டை இருக்கிறத நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னு. அம்மா சாப்பிட ஆரம்பிக்கும்போது என்ன ஆச்சரியன்னா, அவங்களோட கிண்ணத்தில் அடியில் 2 முட்டை இருக்குது. அவசரப்பட்டு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் யோசிக்கிறான். அம்மா லைட்டாக சிரிக்கிறாங்க. உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, உன் கண்கள் பார்ப்பது மட்டும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் 2 பெரிய கிண்ணங்களில் உணவு சமைச்சு அதே மாதிரி மேசையில் வைக்கிறாங்க அம்மா. முதல் நாளை போலவே இந்த கிண்ணத்தில் ஒன்றுத்தில் முட்டை இருந்துச்சு, இன்னொன்றுத்தில் முட்டை இல்லை. அம்மா கேட்குறாங்க, உனக்கு இதில் எது வேணுமோ எடுத்துக்கோ. சரி, நேற்று தான் இப்படி நடந்துச்சே, இன்றைக்கி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கலாம்னு அந்த பையன் என்ன பண்ணுறான், முட்டை வைக்கப்படாத கிண்ணத்தை எடுத்துக்கிறான். அன்றைக்கி என்ன ஆச்சரியன்னா, கிண்ணத்தை அடியில் வரை துளவி பார்த்தோம், முட்டையே இல்லைங்க. அன்றைக்கும் அம்மா சிரிக்கிறாங்க. எப்போதுமே அனுபவங்களில் அடிப்படையில் நம்ம எல்லாத்தையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில நேரம் வாழ்க்கை கூட நம்மளை ஏமாற்றும். சரி, இதை ஒரு பாடமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது நாள் மறுபடியும் அம்மா 2 கிண்ணங்களில் உணவு சமைச்சு மேஜை மேலே வைக்கிறாங்க. வழக்கம் போல் ஒரு கிண்ணத்தில் முட்டை, மற்றொன்றில் இல்லை. அம்மா கேட்குறாங்க, நீயே தேர்ந்தெடுத்துக்கோ. இந்த முறை அவசரப்பட்டு எந்த கிண்ணத்தையுமே அந்த பையன் எடுக்கல. பொறுமையாக அவங்கக்கிட்ட சொல்கிறான். அதாவது அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா, நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட தலைவி, நீங்கள் தான் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க. எனவே நீங்கள் முதல்ல கிண்ணத்தை எடுத்துக்கங்க, மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் முட்டை இருந்த அந்த உணவு கிண்ணத்தை எடுத்துக்கிறாங்க அவங்க அம்மா. அந்த பையனுக்கு முட்டை இல்லாத உணவை சாப்பிட கொடுக்குறாங்க. அன்றைக்கி என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதோட அடியில் 2 முட்டை இருக்குது. இப்போவும் அம்மா அந்த பையனை பார்த்து சிரிக்கிறாங்க. நினைவில் வச்சுக்கோ, மற்றவங்களுக்கு நீ நல்லது நினைக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும். எப்பேற்பட்ட தத்துவம் இல்லையா? அடுத்தவங்களுக்கு நல்லது நினைங்க, உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சில இடங்களில் உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது தவிர ஐயோ